ஹலோ விவாஸ். நீங்க கேட்டுட்டு இருக்குது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்க வெறு. நான் வந்து வெளில பார்க்க போறது 2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு இங்கிலீஷ் மூவி தான் சர்வைவ். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வெளில பார்த்துடலாம். இப்ப இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோடயே அவைலபிளா இருக்கு. இந்த சர்வை படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில இருக்கக்கூடிய பையனோட 13வது பிறந்தநாள கொண்டாடுறதுக்காக நடுக்கடல்ல என்ஜாய் பண்ணதுக்கு ஒரு போட் எடுத்துட்டு போறாங்க. எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய இயற்கை மாற்றங்கள்ல நடுக்கடல்ல இருக்கக்கூடிய கடல் பாலைவனமா மாறுது. தங்கள சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறதே குழப்பம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த குடும்பத்துல, நடுக்கடல் எப்படி பாலைவனம் ஆச்சு, இந்த பாலைவனத்துல இவங்க எப்படி சர்வே பண்ண போறாங்க அப்படிங்கிறது அந்த கதைக்களமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்த பொறுத்தளவுக்கு ஒரு டீசன்ட் வாட்சபிள் மூவிய எடுத்திருக்காங்க. இவங்க யோசிச்ச ஐடியாலஜி நல்லா இருக்கு. ஆனா எடுத்த விதம் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. மெயினா இந்த படத்துல லாஜிக், எத்திக் அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே அடி வாங்கியிருக்கு. ஒரு நடுக்கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வத்துது அப்படின்னா, அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா, அது பாலைவனமா மாறவே மாறாது. இதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் வந்து நல்ல மழை பெய்யுற நேரத்துல ஒரு இடத்துல நல்லா தண்ணி தேங்குது அப்படிங்கிறத நீங்க கண்ணால பார்த்துருப்பீங்க. அந்த தண்ணி நல்லா வத்துனதுக்கு அப்புறமும் அந்த இடம் வந்து எப்படி இருக்கும்னா, ஈரப்பதமான ஒரு இடமா தான் இருக்கும். ஸோ நைட்டு வந்து நல்ல தண்ணி வத்திருக்கு அப்படின்னா, அடுத்த நாளே இந்த மாரி பாலைவனமா மாறவே வாய்ப்பே கிடையாது. ஆனா, இந்த படத்துல ஒரு கடலே வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி எல்லாமே வத்தி போயி பாலைவனமா மாறிருச்சு அப்படிங்கிற மாரி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு பாலைவனத்த கடலா மாத்தி காமிச்சிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் குடுக்குதே தவிர, கடல் வந்து பாலைவனமா மாறியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலே இந்த படத்துல இம்பாக்ட் குடுக்கல. மேலும் கதாபாத்திரங்கள் எழுதின விதம், அந்த கதாபாத்திரங்கள இவங்க ஹேண்டில் பண்ண விதமும் அந்த அளவுக்கு ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணல. இந்த படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாருமே உயிர் பிழைச்சு வாழணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல இம்பாக்ட் பண்ணா தான் படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாரியான இம்பாக்ட் இந்த படத்துல கண்டிப்பா எனக்கு கிடைக்கல. பட் இந்த படத்த டோட்டலா ஒதுக்குற அளவுக்கு இந்த படம் வொர்ஸ்ட் படம் அப்படின்னு சொல்ல முடியாது. சிஜி நல்லா பண்ணியிருக்காங்க. சில இடங்கள்ல காட்டப்படுற விஷுவல்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.